Hi students, good morning. In the video நம்ம PQT, PRP, PNS மூணு சப்ஜெக்ட்டுக்குமே ஃபர்ஸ்ட் யூனிட் காமன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க. A random variable capital X is said to follow Poisson distribution if it assumes only non-negative values. ஸோ non-negative values மட்டும்தான் இதை அஷ்யூம் பண்ணிக்கும். தென் அதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இது e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இதில் எக்ஸோட வேல்யூ 0 1 2 எக்ஸெட்ரா எல்லாம் இதுவாக இருக்கும். தென் லாம்டா வேல்யூ தான் கிரேட்டர் தேன் 0. தென் லாம்டாங்கிறது தான் வந்து இதோட பெராமீட்டர், சரியா? ஸோ லாம்டா அப்படிங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், சரியா? தென் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸில் ஒரே நெகட்டிவிட்டி தான் இருக்கும். நெகட்டிவிட்டி அப்படின்னா ஒரு போல்ஸ் தயாரிக்கிறாங்க, அதில் டிஃபெக்டிவ் போல்ஸ் அப்படின்னு வரும், இல்லை நம்பர் ஆஃப் டெத் டியூ டு ரேர் டிசீஸ் அந்த மாதிரி வரும். தென் இதே மாதிரி தான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ப்ராப்ளமில் ஒரே ஒரு இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க பெராமீட்டர், சரியா? தென் பாய்சான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அதான் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கும் பொழுது இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா பைனாமியலில், அதே மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கும்போது நம்ம n இண்டிபெண்ட் ட்ரையல்ஸ் இருக்கும், அதை கேபிட்டல் n டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ அந்த கேபிட்டல் n நம்மக்கிட்ட இருக்கிற p ஆஃப் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், சரியா? தென் அடுத்தது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ பைனாமியலுக்கும் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, பாய்சானுக்கும் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா என்ன? ரெண்டு இண்டிபெண்ட் எடுத்துகிட்டு அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸும் ஆட் ஆகி வரும், சரியா? அதுதான் வந்து அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தென் அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஒரு பாய்சான் வேரியேட் சச் தட் இந்த கண்டிஷன் இருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதுக்கு வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வேரியன்ஸ்னால் என்ன, மீன்னா என்ன அப்படிங்கிற வேல்யூஸ் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டோம். நான் எழுதும் பொழுது அது எதுவுமே இல்லை. மீன் அப்படின்னாலும் வேரியன்ஸ் அப்படின்னாலும் எல்லாமே லாம்டா தான், சரியா? ஸோ இப்போ லாம்டாவோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தென் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இது e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். தென் இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்மால் எக்ஸோட வேல்யூ தான் வந்து இங்கே 2, இங்கே 4, இங்கே 6. ஸோ சிம்பிளாக அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். தென் எல்லா டேர்ம்ஸ்க்குமே லாம்டா ஸ்கொயரும் e பவர் மைனஸ் லாம்டாங்கிற டேர்மும் காமன். ஸோ த்ரூ அவுட் இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இது மட்டும்தான் இருக்குது, ஸோ இது 1 மட்டும் வரும். தென் செகண்டில் ஒரு லாம்டா ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா வரும், தேர்டில் லாம்டா பவர் 4 வரும். தென் இந்த ஃபேக்டோரியலை எல்லாம் எகைன் நீங்கள் கால்குலேட்டர்லேயே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் சொல்லிடுறேன். ஃபேக்டோரியலாக கால்குலேட்டரில் சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த இடத்துல எக்ஸ் ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர் வருது. ஸோ ஷிஃப்ட் பட்டன் யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஃபேக்டோரியல் வேணும்? 2 ஃபேக்டோரியல் வேணுமா? ஸோ 2 போட்டுட்டு ஷிஃப்ட் அமுத்தி இதை அமுத்தணும், ஃபேக்டோரியல் வந்துருச்சு. ஸோ 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ 2 தான். தென் அடுத்தது சிம்பிளாக அப்படியே இது மாற்றிக்கலாம், அவ்வளோதான். 4 ஃபேக்டோரியலோட வேல்யூ 24, 6 ஃபேக்டோரியலோட வேல்யூ 720. ஆக்சுவலாக அந்த வேல்யூஸ் போட்டுட்டு மேலே இருக்கிற டேர்ம் கூட சிம்பிளிஃபை பண்ணி போட்டுட்டாங்க, சரியா? சிம்பிளிஃபை பண்ணின வேல்யூஸ் இது. தென் இந்த 8 வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டுட்டு போய் சிம்பிளிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் கால்குலேட்டர்லேயே போட்டுக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்குது. லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 கிடைக்குது. இதிலேருந்து லாம்டா ஈக்குவல் டு +or-2i அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது, ஏன்னா லாம்டா வேல்யூ கிரேட்டர் தேன் 0. தென் லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது +1 -1 2 பாசிபிலிட்டி இருக்குது. தென் அதுலேயும் -1 கிடையாது, ஏன்னா கிரேட்டர் தேன் 0 தானே. ஸோ +1 மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஸோ வேரியன்ஸோட வேல்யூ 1. இதே ப்ராப்ளத்துக்கு மீன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஃபைனலாக மீன் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிடுவோம், ஏன்னா மீனும் வேரியன்ஸும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் சேம், which is nothing but lambda.
சரியா? அடுத்த ப்ராப்ளம். A car hire firm has 2 cars. 2 கார் வச்சுருக்காங்க வாடகைக்கு விடுறதுக்காக. which it hires out day by day. டெய்லியுமே அதை வாடகைக்கு விடுறாங்க. The number of demand for a car on each day follows a Poisson distribution with mean 1.5. mean அப்படின்னா என்ன? lambda. ஸோ லாம்டாவோட வேல்யூ 1.5ன்னு கொடுத்துட்டாங்க. calculate the portion of days on which neither car is used. neither car is usedனா அந்த எந்த காருமே வாடகைக்கு போகவே இல்லை. தென் அடுத்தது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? சம் டிமாண்ட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்டு. சம் டிமாண்ட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்டு அப்படின்னா என்ன மீனிங்? 2 கார் வாடகைக்கு போயிருச்சு, அப்புறமும் வாடகைக்கு கேட்குறாங்க. அந்த டிமாண்ட் அப்போ ஃபுல்ஃபில் ஆகாதுல்ல. ஸோ அது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெய்தர் கார் இஸ் யூஸ்ட் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. எந்த காருமே யூஸ் ஆகாமல் இருக்குது. நாட் ஃபுல்ஃபில்டு அப்படிங்கும்போது எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 அப்படின்னு போடணும். ஸோ கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம்? நம்பர் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஃபார் ஈச் கார் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். தென் இதோட மீன் என்ன அப்படின்னா ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க 1.5. தென் இதுதான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் லாம்டாவோட வேல்யூ 1.5. இதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் நெய்தர் கார் இஸ் யூஸ்டு. நெய்தர் கார் இஸ் யூஸ்டு அப்படிங்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0வை கொண்டுட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம் அப்படின்னா இதுதான் ஆன்சர். சரியா? தென் இ பவர் மைனஸ் 1.5 அப்படிங்கிறதையும் நீங்கள் கால்குலேட்டர்லேயே போட்டுக்கலாம். சரியா? பாருங்கள், இ பவர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இ பவர் மைனஸ் 1.5 நம்மளுக்கு வேணும். ஸோ ஷிஃப்ட் அமுத்தி இ அமுத்தினோன்னா இது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் 1.5 அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்ன? 0.2331. ஓகேவா? அவ்வளோதான். தென் அடுத்தது டிமாண்ட் ஃபார் தி கார்ஸ் இஸ் மோர் தேன் 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 அப்படிங்கும்போது அது எவ்வளவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா 0, 1, 2 எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ இது ஒன்றுக்கும் வேல்யூஸ் எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணி இந்த ரிசல்ட் கிடைக்குது. பாருங்கள், இ பவர் மைனஸ் 1.5 3 டேர்ம்லேயும் காமன். ஸோ வெளியே எடுத்துக்கிறோம். 1.5 பவர் 0, எனிதிங் பவர் 0னா வேல்யூ 1 வரும். தென் அடுத்தது 1.5, அடுத்தது 1.5 த ஹோல் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் கிடைக்குது. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த ப்ராப்ளம். VLSI chips essential to the running of a computer system fail in accordance with the Poisson distribution with the rate of 1 chip in about 5 weeks. இந்த இடத்துல தான் கவனமாக பார்க்கணும். எதுக்காக இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 chip in about 5 weeks அப்படின்னா lambda equal to 5 அப்படின்னு சிம்பிளாக சூஸ் பண்ணிடக்கூடாது. 1 chip in about 5 weeks அப்படின்னா 1/5 அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? Then if there are 2 spare chips in hand, 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, and if the new supply will arrive in 8 weeks, 5 வாரத்துக்கு ஒரு சிப் ஃபெயிலியர் ஆயிடுது, எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பேர் சிப் நம்மக்கிட்ட இருக்குது, புதுசு வரணும் அப்படின்னா எகைன் 8 weeks ஆகும். What is the probability that during the next 8 weeks the system will be down for a week? Next 8 weeksக்குள்ளே சிஸ்டம் வந்து டவுன் ஆயிடணும், ஒரு வீக்குக்கோ அல்லது அதை விட அதிக நாளுக்கோ, owing to the lack of chips. சிப்ஸ் வந்து பத்தாமல் போய், ஓகேவா, சிப்ஸ் வந்து பத்தாமல் போய் சிஸ்டம் எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியர் ஐடியா உங்களுக்கு வேணும். இப்போது 2 சிப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஃபெயிலியர் வரும்பொழுது நம்மளால் அந்த ஸ்பேர் சிப்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியும். 3வது ஃபெயிலியர் வந்தால் தான் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். சரியா? ஸோ வித்தின் எ வீக் ஆர் மோர்
ஸோ வித்தின் அ வீக் ஆர் மோர் அப்படின்னா ஸோ 3 அல்லது மோர் ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம் வித்தின் 7 வீக்ஸ் 7 வீக்ஸ்க்குள்ளே. ஏன்னா ஒரு வீக் மட்டும்தான் ஒர்க் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஒரு வீக் மட்டும்தான் ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படிங்கும் பொழுது 3 ஆர் மோர் ஃபெயிலியர்ஸ் இருக்கணும் வித்தின் 7 வீக்ஸ்க்குள்ளே. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு லேம்டா எழுதிக்கலாம். லேம்டாங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் 1 chip இன் அபவுட் 5 வீக்ஸ்ன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1/5 அப்படிங்கிறது தான் லேம்டாவோட வேல்யூ. சிஸ்டம் டவுன் ஃபார் 1 வீக் பிஃபோர் நியூ சப்ளை இன் 8 வீக்ஸ். ஸோ அந்த 7 வீக்ஸ்க்குள்ளே 3 ஆர் மோர் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ 3 ஆர் மோர் ஃபெயிலியர் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு அந்த மோர் அப்படிங்கிறத எப்போவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிக்குவோன்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0, 1, 2 இந்த ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். 1 மைனஸ் இ பவர் மைனஸ் லேம்டா, லேம்டாக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்னா லேம்டா டி ஈக்குவல் டு 1.4, அதாவது மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். லேம்டாவோட வேல்யூவும் டீயோட வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி 1.4 எழுதுகிறோம். சரியா? இ பவர் மைனஸ் லேம்டாக்கு பதிலாக தான் ஆல்ஃபா போட்டிருக்கோம்ல, ஆல்ஃபா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ஸோ எப்படி 1.4 வந்துச்சு அப்படின்னா 1 மைனஸ் 7 வீக்ஸ்க்குள்ளே தானே இவ்வளோ ஃபெயிலியர்ஸ். ஸோ டீயோட வேல்யூ 7. ஸோ lambda alpha equal to 1/5 into 7 which is equal to 1.4 கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக சால்வ் பண்ணுவோம். லேம்டாங்கிறது எப்போவுமே 1/5 தான். இந்த ப்ராப்ளமில் வித்தின் 7 வீக்ஸ் இந்த டைம் இன்டர்வல்குள்ளே அந்த ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு லேம்டா டி விச் இஸ் ஈக்குவல் டு 1.4. ஸோ ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 1.4ஆல் ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதியிருப்பாங்க. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.